சரத்பவார் போன்ற ஒரு பெரிய அரசியல் தலைவர். அதற்கு பின்னர் அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கிறாரு. அதற்கு பின்னர் அந்த பிரிவு ஒரு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரிவு ஏற்பட்டு இப்போது மீண்டும் ஒரு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு காலம் கனிந்து வந்த சூழ்நிலையில இந்த விபத்து ஏற்பட்டது அந்த கட்சிக்கு, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. நீங்க கடைசியா சட்டமன்றத்தில் அவருடைய உரை அல்லது அவருடைய பதிலை எப்போ பாத்தீங்க சார்? கடைசியா எங்களுக்கு இதுல வருஷத்துக்கு ஒரு தடவை நாக்பூர்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும். டிசம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. டிசம்பர் 8ஆம் தேதியில அடுத்த ஒரு ஆண்டு காலம் நிதியமைச்சரா எப்படி நம்ம பண்ணணும், எங்கெங்க பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ரோடுல இருந்து எல்லாம் எப்படி பண்ணணும், இதை பற்றி சில கேள்விகள். விவசாயிகளை பத்தி நான் சொன்னது மாதிரி பண்டு ஒதுக்குறது பற்றி இது மாதிரி பிரச்சனைகள். இப்ப கொஞ்ச நாளா நீங்க சொன்னது மாதிரி 2 சரத்பவார் ஐயாவும் அப்புறம் அஜித் பவார் இவங்க 2 பேரும் இணைகிற சூழ்நிலைகள் அரசியல்ல பேசப்பட்டதோடைய உண்மையிலே அது எப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஆனா இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி கிட்டத்தட்ட 75 விழுக்காடுகள் அஜித் தாதா பவார் கூட தான் இருக்க ஒழிய சரத்பவார் கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவர் முதிர்ந்த அரசியல்வாதி இருந்தாலும் இன்னைக்கு நிலைமையில அஜித் தாதா பவார் கூட தான் நிறைய எம்எல்ஏஸ், நிறைய மக்கள் அவரை மதிக்கக்கூடிய கட்சியில அதிக பேரு இவர் கூட தான் இருக்காங்க. நீங்க அவர் ஒரு 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. நீங்க தொடர்ச்சியா 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட ஒரு பெரிய அந்த பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த பெரும்பாலான நிர்வாகிகள் இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு அவரோட குணாதிசயங்கள், அந்த பண்புகளை என்ன காரணம்? ஏன்னா சரத்பவாரை தாண்டி அவர் ஒரு 4 முறை முதலமைச்சராக இருந்தார், ஒரு மிகப்பெரிய லீடர். அவருடைய பயணித்து அஜித் பவாரிடம் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள்லாம் அவரோட இணைவதற்கு என்ன காரணம்? இந்த சரத்பவாரிடம் இல்லாத பண்பு அஜித் பவாரிடம் என்ன இருந்துதான் நினைக்கிறீங்க? அஜித் தாதா பவார்கிட்ட நீங்க என்ன வேலை கொண்டு போனாலும் சரி, அது உண்மையா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இது மக்களுக்கு பயன்படக்கூடிய வேலைன்னா உடனே பண்ணி கொடுப்பாரு. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் உடனே அந்த இடத்துல இருந்து போன் பண்ணுவாரு. அந்த அதிகாரியோட உடனே கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி போன் பண்றது எல்லாமே அந்த வேலையை பண்ணி முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாரு. நானே நிறைய வேலை கொண்டு போயிருக்கேன். அவர் உடனே இம்மிடியட்டா ஒவ்வொரு செகண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் பேசுவாரு. பேசி அதை ஃபாலோ பண்ணி கொடுக்க திறமை அது எல்லா அரசியல்வாதிகிட்டும் இருக்காது. இப்போ ஒரு முக்கியமான கட்சி பிரமுகரா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அங்க போகையில அவர் வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்ப நான் என் ஆபீஸ்ல யார் வந்தாலும் வேலை பார்ப்பேன். எந்த ஊரு, எந்த கட்சி, எந்த மதம் எதுவும் பாக்குறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதிய பெரிய ஒரு மனிதரை பாக்குறதா இருந்தாக்க அஜித் தாதா பவாரை தான் நாங்க பாக்குறோம். அதே மாதிரி அவர் செயல்படுவார். ஆரம்பிச்சதுல இருந்து அது முடிகிற வரைக்கும் பண்ணி காட்டக்கூடியவர். அது ரொம்ப ஈஸியா சரத்பவார்ல இருந்து பிரிச்சு கொண்டு வர்றதுங்கிறது கஷ்டம். அதுக்கு இவருடைய செயல்பாடுகளும் திறமையும் தான் காரணம். உங்களுடைய தொகுதியில கடைசியா நிறைவாக உங்களுடைய தொகுதியில உங்களுடைய நீங்க கொண்டு சென்ற முக்கியமான பிரச்சனைகளை அந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு என்னோட தொகுதியில இப்ப ஒரு ஸ்கூல் இடம் கவர்மெண்ட்ல கேட்டேன். அது கவர்மெண்ட் சலுகைகள் மூலமா அதுக்கு நிறைய பணம் கட்டி தான் வாங்கினேன். அதுவும் கிட்டத்தட்ட தொடர்ந்து முயற்சி பண்ணி கடைசியில அன்னைக்கு கேபினட் மீட்டிங்க்கு அந்த என்னோட கோரிக்கை போகுது. அந்த கோரிக்கை போற அன்னைக்கு அவரை போய் டைரக்டா நான் பார்க்கலாம் இல்ல போன்ல தான் சொன்னேன். இது மாதிரி பொது வாழ்க்கையில நான் ரொம்ப நாளா இருந்திருக்கேன், ஏழை மக்களுக்கு ஸ்கூல் கட்டணும்னு விரும்புறேன், சர்க்கார்ல இடம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியும், நீ இந்த ஏழை மக்களுக்கு வேலை செய்யற ஆளு, கண்டிப்பா நான் என்னுடைய கேபினட்ல நான் உனக்காக பேசுவேன், உனக்காக நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லி போன்ல தான், நேரா கூட பேசல, போன்லயே அவர் சொன்னதை பண்ணி கேபினட்ல எங்க முக்கியமந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் சாரு, அவரு, ஏக்நாத் சிந்தே 3 பேரும் கையெழுத்து போட்டு ஸ்கூலுக்காக எனக்கு இடம் கொடுத்தாங்க. பணம் கட்டி தான் வாங்கினேன் நான். அதுக்கு உடனே ஒப்புதல் கொடுக்கறதுக்கு இது துணையா நின்ற ஒரு பெரிய துணை முதல்வர் திரு அஜித் தாதா பவார். அவருடைய மரணம் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் அரசியல்ல ஒரு
மகாராஷ்டிரா மாநில அரசியல ஒரு வெற்றிடமா ஃபீல் பண்றீங்க. அந்த அந்த கட்சியோட நிர்வாகிகள் மற்றும் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கான அந்த இழப்பை அவர்கள் எவ்வாறு அதை ஈடு செய்ய இயலும்? நீங்க அந்த இழப்பை எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த துயரத்துல? ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். ஏன்னா இவரை நம்பிக்கிட்டு இருக்க மக்கள் முதல்ல, அப்புறம் இவங்க நம்பிக்கிட்டு இருக்க நிர்வாகிகள், அஜித் தாதா பவர் கூட இருக்க எம்எல்ஏஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தலைமை எப்படி கொண்டு போறாங்கன்னு இருந்தா காலம்தான் பதில் சொல்லணும் அதுக்கு. அதே மாதிரி ஒரு தலைவரை மகாராஷ்டிரால இல்ல இந்தியால பாக்குறது ரொம்ப கஷ்டம். மிக்க நன்றி சார். இந்த ஒரு துயரமான நேரத்தில் எங்களோட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த அஜித் பவாரனுடைய அரசியல் பயணம், அவருடைய பண்புகள், குணநலன்கள், அவருடைய திறமை உள்ளிட்ட பல்வேறு நினைவுகளை எங்களோடு பயந்து கொண்டு மிக்க நன்றி சார்.